ஹாய் யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம். சாரி, எல்லாம் பர்சனல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நேற்று தான் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். சேனல் ஸ்டார்ட் பண்ணி திவ்யா ஃபேன்ஸ் மீட்டப் எல்லா வீடியோவும் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றியான அதில் போய் பார்த்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். புதுசாக நிறைய பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நேற்று வீடியோ போட்டதுலேருந்து நிறைய கமெண்ட்ஸு, நிறைய லைக்ஸு, கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோன்னா, திவ்யா பிஆர் டீம் வச்சு ஜெயிச்சிட்டாங்க, பிஆர் டீம்னால தான் வின் பண்ணாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அது பிஆர் டீம் வச்சு ஜெயிச்சிட்டாங்க இல்லை நிறைய கமெண்ட். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸில் கலந்துக்கிட்ட எல்லாருமே ஜெயிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்தாங்க. அது நம்ம யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் நல்லா தான் விளாண்டாங்க, அவங்கவுங்க பெஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அதில் நம்ம கலந்துக்கிட்ட எல்லாருமே கமருதீனாக இருக்கட்டும், விஜய் பார்வா இருக்கட்டும், எஃப்ஜேவாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், பிரஜனா இருக்கட்டும், ஆதிரை, அப்புறம் கெமி, விக்கல்ஸ் விக்ரம், அப்புறம் பிரவீன், வாட்டர்மெலன் ஸ்டார், அப்புறம் கானா வினோத் அண்ணா, நிறைய பேர் இருக்காங்க. நான் பேரை விட்டுட்டேன்னான்னு தெரில. ஓகே, அரோரா. ஸோ இப்படி கலை எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வின் பண்ணணும், அவங்க பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு தான் வந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருந்தது கமருதீன் ப்ரோ இல்லை விஜய் பார்வ இவங்க யாராச்சும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஸோ அவங்க எதிர்பாராத விதமாக ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அவங்களே நார்மலாக தாங்க இருக்காங்க. எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க. நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன்ஸ் மீட்டு கானா வினோத் வந்ததுனால தான் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. சத்தியமாக நேற்று திவ்யா ஃபேன்ஸ் மீட்டில் நடந்தது என்னென்னா, ஒரு ஸ்பான்சர் அவங்க கானா வினோத் அண்ணன்கிட்ட ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஹீரோயினாக யாரை சூஸ் பண்ணலாம் உங்களோட கலந்துக்கிட்ட போட்டியாளர்லன்னு சொல்லும்போது, அவர் மறுக்காமல் முதல்ல சொன்ன பேர் திவ்யா கணேஷ் தான். அவர் அதை சொல்லணுன்றது இல்லை, ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவங்கள சஜஸ்ட் பண்ணலான்ட்டு. ஸோ அவங்களுக்குள்ளே யாருக்குள்ளேயுமே எந்த போட்டியுமே கிடையாது. அவங்க பிஆர் வச்சு ஜெயித்தாங்கன்றதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அவங்க கடைசி வரைக்கும் நின்றுருக்காங்க. அவங்க அதுக்கு தகுதியானவங்கன்றதுனால தானே பிக் பாஸே அதை கொடுத்துருக்காங்க. ஸோ பிஆர் வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னா கமெண்ட் பண்ணுற எல்லாருமே நீங்கள் யாருக்கு பிஆர்? ஸோ அவங்க எல்லோரும் பிஆர் வச்சு வின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இப்போ திவ்யா கணேசனுக்கு ஆப்போசிட்டாக எல்லாம் என் கமெண்டில் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள்லாம் யாருக்கு பிஆர்? ஸோ அப்படி கேட்கலாம்ல. அந்த மாதிரி கிடையாது, அது அவங்க திறமைனால கிடச்சிது, அவ்வளோதான், ஜஸ்ட். ஸோ எல்லாருமே கலந்துக்கிட்ட போட்டியாளர் எல்லாருமே நல்லாவே தான் பண்ணியிருந்தாங்க. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களே நார்மலாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்காங்க, எல்லாருமே இன்க்ளூடிங். ஸோ அதனால் அது ஜஸ்ட்டு கேம். அந்த கேம்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, நல்லாவே பெஸ்ட்டை கொடுத்து விளாண்டுருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் தேர்வு பண்ணணும். அதில் ஃபைனலாக இருந்ததில் பார்த்திங்கன்னா திவ்யா கணேசன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா நிறைய பேர், எல்லோரும் நான் சொல்லலை, நிறைய பேர் எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்காதுன்ற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன் அந்த கமெண்டை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கும், சில பேருக்கு ஒருத்தரை பிடிக்காது. ஸோ அது விஷயம் இல்லை, ஜெயிச்சிட்டாங்க. பட் தேவையில்லாமல் இந்த பேட் கமெண்ட்ஸ் வேணான்னு தான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு பேசினா கூட இதுக்குள்ளே பேட் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கமெண்ட்லாம் பார்த்துட்டு இருந்தால் லைஃப்பில் யாரும் முன்னேறவும் முடியாது. அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. பட் இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக ஆகலை. ஸோ ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபேமிலியோடு நிறைய விளாக் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஸ்டார்ட் அப்னால் வீடியோ இப்படி தான் எடுக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக வீடியோ பண்ணி நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் சேனலில். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ
ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே. பாய்.